இயற்கை அள்ளித்தந்த அற்புத பூமியில் இயல்பாக உலாவரும் வாய்ப்பை பெறவில்லை மகேஸ்வரி. இவரது ஒவ்வொரு நகர்வையும் போலியோ நோய் தடுத்து நிறுத்தியது. ஆனாலும் தடையுடைத்து நிமிர்நடை போடுவதற்கு தேவையான மாற்று ஆற்றலை பெற்றார் மகேஸ்வரி. அந்த ஆற்றலோடு மாற்றாருக்கு இணையாக இயங்குவதற்கான தன்னம்பிக்கையை தன்னகத்தே திரட்டிய இந்த மாற்றுத்திறனாளி தனக்கான வெற்றி கோடுகளை தானே வரைந்து வருகிறார். கல்விக்கூடம் இவரது தன்னம்பிக்கைக்கான ஊற்றுக்கண்ணாக அமைய உள்ளங்கையால் தனது உலகத்தை உருளச் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கதிர்வேடு என்ற சிற்றூரில் பிறந்த மகேஸ்வரி இளங்கலை கணிதவியல், முதுகலை மனித உரிமைகள் என்று தனது கனவு திட்டத்திற்கான பட்டங்களை பெற்று வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழைந்தார். தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளையும் இணைத்த ஒரு மாற்றுலகம் படைப்பதற்காக சிறு பொறியை பற்ற வைத்த மகேஸ்வரி இன்று அவர்களின் உரிமைகளுக்காக போராடும் தீப்பந்தமாய் மாறியுள்ளார். செய்தி ஊடகம் ஒன்றில் உதவி ஆசிரியராய் பணிபுரிந்தவாறு தனது வாழ்க்கை ஓட்டத்தை தொடரும் மகேஸ்வரி கிடைக்கும் மணித்துளிகள் அனைத்தையும் சிறுகச் சிறுக சேகரித்து மாற்றுத்திறனாளிகளின் ஏற்றத்திற்காக செலவிட்டார். மாற்றுத்திறன் கொண்ட அனைத்து மகளிர் உரிமைகளுக்கான சங்கம் என்ற அமைப்பின் நிறுவன செயலராக இருந்து மாற்றுத்திறனாளிகளின் மனக்குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் மகேஸ்வரி. கசடர கல்வி கற்பதற்கு உதவித்தொகைக்கு ஏற்பாடு செய்வதோடு நின்றுவிடாமல் கல்வி கற்று அதற்கு தக நின்று களமாடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் மகேஸ்வரி துணை நிற்கிறார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மீட்டெடுத்து அவர்களின் பாதையில் ஒளி விளக்குகளை நட்டு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கும் மகேஸ்வரி அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான மங்கையர் தாரகை விருது வழங்குவதில் நமது SRM பொதுப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. மிகு தா மகேஸ்வரி அவர்களை SRM பொதுப்பள்ளியின் 2025ஆம் ஆண்டிற்கான மங்கையர் தாரகை விருதை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்த்தொலிகள் சூழ மேடைக்கு வர அன்போடு அழைக்கிறேன். மங்கையர் தாரகை திருமிகு தா மகேஸ்வரி அவர்களின் ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். மாலதி மேடம்க்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை அவங்க தான் பரிந்துரை பண்ணாங்க. SRM பப்ளிக் ஸ்கூலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ ஈஸியாக வந்துடலை. ஏன்னா பெண்கள்லேயே மாற்றுத்திறன் பெண்கள் தான் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறக்கும்போது அங்கேருந்தே அங்கே பாகுபாடு நாங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கோம். இதுக்காக மாற்றுத்திறன் பெண்களுக்காக அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்காக தான் ஒரு 2014ஆம் ஆண்டு ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஒரு பார்க்லேருந்து உட்காந்து இந்த அமைப்பை நாங்கள் கட்டணும். அனைத்து வகை மாற்றுத்திறன் மகளிர் வாழ்வுரிமை அமைப்புன்னு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே 21 வகையான மாற்றுத்திறன் பெண்களையும் உள்ளடக்கி அந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் சமூக பாதுகாப்புக்காகவும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம்.
இந்த அமைப்பில் வந்து பெண் குழந்தைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எதுக்காக நாங்கள் நாங்கள் எதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம்னா, நாங்கள் மாற்றுத்திறன் பெண்களாக இருந்து எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத எங்களுடைய கிடைச்ச நேரம் இந்த அவார்டை நான் அதுக்காக தான் எனக்கு அங்கீகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸு, வீடு, அமைப்பு, இந்த ஒரு ட்ரையாங்கிளில் தான் கடந்த 15 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன்னா வீட்டுக்கு அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வார விடுப்பு. நாம் வந்து தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வார விடுப்பு சனிக்கிழமை நான் கேட்டு வாங்கியிருப்பேன். அந்த சனிக்கிழமையான அமைப்புக்கு போயிடுவோம். அந்த ஒரு வாரத்துக்கான திட்டப்பணிகளை முடிச்சு கொடுத்துட்டு எல்லாமே தொலைபேசியில் தான் நாங்கள் வேலை வாங்குவோம். எல்லாருமே நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் இன்றைக்கி வரல. இந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒருத்தருடைய முயற்சியால் நான் இந்த இடத்துக்கு வரல. இதுக்காக என்னுடைய இந்த இடத்துக்கு நான் நிற்கிறேன்னா எனக்காக உதவியாக இருந்த என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அம்மாவும் என் தம்பியும் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு போன எங்களுடைய மறைந்த தலைவர் சிதம்பரநாதன் ஐயாவை எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சிம்பச்சந்திரன் சாரையும் தெரியும். அவங்கெல்லாம் என்னுடைய வழிகாட்டுதல் பிறகு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இன்றைக்கி பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறதுனால நிறைய தற்கொலைகள் நான் நிறைய பார்த்துட்டு வரேன். அப்போலாம் நான் ரொம்ப ஆதங்கப்படுவேன். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வர்றது பெரிய சவால். இன்றைக்கி நாங்கள் பத்திரமா வெளியே போயிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம்னா இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளால் முடியாதுன்னும் போது நமக்கு 1000 தடைகள் வரும், சவால்கள் வரும், பிரச்சனை வரும். எல்லாத்தையுமே இப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி உதவி தள்ளிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு குறிக்கோளாக எடுத்திருக்கேன். எனக்கு எந்த மாதிரி இடர்கள் வந்தாலும் அதுக்கான தீர்வை நான் உடனே கண்டுபிடிப்பேன். ஓ அப்படியா, இது முடிஞ்சிச்சா, இதுக்கு அடுத்த மாதிரி ஒரு தீர்வு இருக்கும், அதை நோக்கி ஓடுவோன்றது இருந்தால்தான் நான் அப்படி தான் ஓடிட்டு இருக்கேன். நானும் இது மாதிரி ஓடினால்தான் நான் ஜெயிச்சுட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் அருளும் எனக்கு என் குடும்ப சப்போர்ட்டுமும் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களுடைய அருள் வாசியமும் கடவுளுடைய உறுதுணையால் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.